என் பேர் ஐஷா, உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு என்னோட கிளைண்ட்டு. இவங்க பேர் வந்துட்டு தேவிகம்மா, இவங்க வந்துட்டு ரோஹிதம்மாள். இவங்களுக்கு ஒரு 86 வயசு இருக்கும், இவங்களுக்கு ஒரு 52 வயசு இருக்கும். இவங்க வந்து அம்பத்தூர் பால் நகரில் இருக்காங்க, புதூரில் இருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து ஒரு 25 வருஷமா அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அது அவங்களோட சொந்த வீடு தான். சுமார் வந்து 15 லட்சத்துலேருந்து ஒரு 17 லட்சம் வரைக்கும் அந்த வீடு ஒரு வேல்யூ. அவங்க வீட்டில இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல வந்து யூசுப்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாங்கன்னா லேண்ட் கிராபிங்ல இவங்களோட சண்டைக்கு போறாரு. அந்த இடத்த வந்து அபகரிச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இவங்க கிட்ட வந்து இவங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்றது. அதாவது இவங்க வயசானவங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகல, இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம அம்மா கூடயே இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது துணைக்கு யாரும் இல்லை, எந்த ஒரு கேப்பாருக்கு யாரும் இல்லைன்றதுனால அவங்க எப்ப பார்த்தாலும் மிரட்டுறது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு ரீசெண்ட் டேஸ்ல. இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அடிதடி சண்டையா முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து வயசானவங்க, இவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க, இவங்க வயசானவங்க வீட்டு வாசல் உட்காந்து இருக்காங்க. அப்ப ஏதோ பள்ளம் நோண்டிருக்காங்க போல, அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு இடையில. அந்த பள்ளம் நோண்டது ஏன் நோண்டுன அப்படின்னு இவங்க கேட்க போக அது ஒரு வாய் தகராறு ஆகி இவங்களை தள்ளி விட்டுருக்காங்க. தள்ளி விட்டதுல இவங்களுக்கு பிராக்சர், உடம்புல நிறைய அடிலாம் பட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ்க்கு அடுத்து திரும்பியும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு பிரச்சனையில இந்த அம்மாவை வந்து அடிச்சு இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏஆர் போட்டிருக்கு. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. இவங்க போய் தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே கிடையாது ஸ்டேஷன் சைட்ல இருந்து. T1 அம்பத்தூர் ஸ்டேஷன். சரிங்களா? அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் இருக்காங்க வீட்டுல. அவங்க திரும்பியும் ப்ராப்ளம், யூசுப்ன்றவரு இவங்க கிட்ட ப்ராப்ளம்க்கு வந்துட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகலாம், நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தது மூலமா போறாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறது இவங்க தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி போலீஸோட சேர்த்துட்டு, அதாவது போலீஸ் வந்து முழுக்க முழுக்க யூசுப்ன்றவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, பேக் சப்போர்ட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ண, ஏன்னா இவங்களுக்கு ஒரு மெயினான மோட்டிவ் எல்லாருக்குமே என்னன்னா அந்த லேண்ட் தான், அந்த இடம் தான். சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு அடுத்து யாரும் வாரிசு இல்லை அப்படின்றதுனால. ஸோ அந்த போலீஸோட ஹெல்ப் மூலியமா இவங்களை வந்து எங்கேயுமே, அதாவது கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, ஹியூமன் ரைட்ஸில் போலீஸ் வந்து எங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ, எதுக்குமே வந்து இவங்களை போக விடாம எல்லாத்துக்கும் தடுத்துருக்குறாங்க. சரிங்களா? யாரு தடுத்திருக்கு அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தெல்லிபாபு, அம்பத்தூர்ல. இவங்க எல்லாத்தையும் பிரச்சனைகளையும் கிராஸ் பண்ணி வராங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போகும்போது போலீஸ்க்கு மூலியமா இவங்களுக்கு வந்து த்ரெட்டனிங் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடிக்கிறாங்க, எங்களை வந்து லேடி போலீஸ் அடிக்கிறாங்க, எங்களை வந்து ஒரு மரியாதையாவே நடத்த மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனா எங்களை கிண்டல் கேலி பண்ணிட்டு எங்களை வெளியே வந்து விட்டுடுறாங்க. வெளியே வாங்க, நீங்க வந்து நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி வாங்க, ஒரு டைம் கேப்ஸ் சொல்லிட்டு இவங்களை வர சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா, அதை போய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் வந்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டு பதில் சொல்றாரு, அடிக்க தானே செஞ்சாங்க, ஒன்னும் ஆகல, உயிருக்கு எதுவும் பாதிப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேலியா அதை கேலி கிண்டெல்லாம் செஞ்சுட்டு இவங்க வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் அது பரவாயில்ல, ஏன்னா சார் இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்க மன ரீதியா ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு இதுக்குமே போலீஸ் வந்து ஆக்ஷனே எடுக்கல. அதுதான் வந்து அலிகேஷன் மெயினாவே. போலீஸ் வந்து இதுக்கு அவங்களுக்கு உடனடியா இருந்து எந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி ஏஆர் தந்திருக்கு சார். ஏஆர்னா நார்மலாவே ஏஆர் ரிப்போர்ட் வந்து ஒரு போலீஸ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், கூப்பிடணும், விசாரிக்கணும். இது வரைக்கும் இவங்க மட்டும் தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்களே தவிர அந்த யூசுப்ன்ற அந்த சைட்ல இருந்து பார்த்து யாருமே ஸ்டேஷனுக்கு வந்தது கிடையாது. இது ஒரு இஷ்யூவாவே யாருமே எடுக்கல, கன்சிடரேஷனே இல்லை. எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து எஃப்ஐஆர் நாங்கள் போடுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விட்டுறது. ஆனால் எஃப்ஐஆர் போடல, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவங்களை இது எது பண்ணாலும் இவங்க அங்கே போறாங்க, இங்கே போறாங்க, இதெல்லாம் செய்யறாங்களேன்றதுக்காக இவங்களை பிளாக் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே வந்து மென்டலி சிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போலீஸோட உதவியில போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. சேர்ந்துட்டு அது அந்த 1.5 மாசம் கழிச்சு திரும்பி வராங்க, திரும்பி போராடுறாங்க. அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா யூசுப்ன்றவர் என்ன பண்றாங்க, இவங்க வீட்டு வாசல் நினைக்கும் போது கல்லு தூக்கி இவங்க மேல அடிக்கிறாங்க. அதுக்கு எல்லாமே இவங்க கிட்ட வீடியோ இருக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ இருக்கு இல்ல சார், இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பிசிக்கலி மென்டலா அஃபெக்ட் ஆகிருந்திருக்காங்க. அதுக்கு ஏஆர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது முன்னாடி வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இவங்களோட மொபைல்ல. அந்த மொபைல போலீஸ் வாங்கி வச்சுட்டு தரேன்னு சொல்லி இல்ல குடுக்குறேன்னு சொன்னது வந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க போல. கொடுக்காம இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வரும்போது